நாம முந்தி காய்ச்சி ஒரு விஷயம் தான். என்னன்னு சொன்னா, அந்த பிரின்சிபல் ஆன்சர்ங்கிற விஷயம் எப்படி இருக்கணும் என்னங்கிற விஷயத்த நான் முந்தி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்க போய் என் யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல பிரின்சிபல் ஆன்சர்ங்கிற விஷயம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இன்னொரு வீடியோவா நம்ம உங்களுக்கு தாரேன். இப்போ ஒரு பிரின்சிபல் ஆன்சர் சொல்ல விஷயம் எப்படி இருக்கணுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியை வச்ச மட்டும் சொன்னா, இப்ப நம்ம அந்த இப்ப திரையில இந்த கேஸ் ஸ்டடியை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது யூஸ்வலா வார ஒரு விஷயம் உண்டு. இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கணும்ங்கிற விஷயத்த நாம பார்க்கலாம். இப்ப இந்த கேஸ் ஸ்டடி போவோம். உங்கள் பாடசாலை கற்பிக்கும் ஒரு ஆசிரியர் அதிபராகிய நீங்கள் இடும் கட்டளைகளை தொடர்ந்து நிராகரிக்கிறார். பாடசாலைக்கு தாமதமாக வருவதுடன் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஆர்வம் காட்டுவதில்லை. இவரை நீங்கள் எப்படி கையாளுவீர்கள் என்று சொல்லி கேட்கப்படுது. உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு டீச்சர் நீங்க சொல்ல விஷயங்களை நீங்க போடுற விஷயங்களை உபயோக பண்றாருல, அதே டைம்ல ஸ்கூலுக்கு லேட்டா வரார், மற்ற டைம்ல கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு சரியாக ஈடுபடுறாரு. இப்படியான ஒரு டீச்சரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம். இப்ப இதுக்கு எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா பிரின்சிபல் ஆன்சர். ஆஸ் அ பிரின்சிபல் நீங்க இதுக்கு எப்படியான ஒரு சொல்யூஷனை முன்வைப்பீங்க, இல்லாட்டி இதை எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கேட்கலாம். இப்ப இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப அந்த டீச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் பர்சனலா அவருடைய நடவடிக்கைகளை நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட தனிப்பட்ட கோபதாபங்களோ இல்லாட்டி உணர்ச்சிகளோ அந்த இடங்கள்ல வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிற விஷயத்த நீங்க அவங்களோட எக்ஸாமினருக்கு காட்டணும். பட் நான்ங்கிற விஷயம் இல்லை, அவர் ஆஸ் அ பிரின்சிபல் உங்களோட அந்த பதவி நிலைக்கான மறுப்பு தானே அது. அப்ப ஒரு டீச்சரா அவர் உங்களோட நிராகரிக்காருங்கிற விஷயம் உங்களே இல்லை, உங்களோட பதவியை மறுதளிக்காரு. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் ஒன்று இருக்கணுங்கிற விஷயத்த நீங்க உணர்ந்து கொள்ளணும். அந்த விஷயத்தை நீங்க என்ன நினைச்சா எக்ஸாமினருக்கு நீங்க வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அப்ப இதை எப்படி நாம எக்ஸாம்ல இது கேஸ் ஸ்டடியா எழுத வேணும்னு சொன்னா நீங்க அதை உண்மையா காட்ட வேண்டிய விஷயம் 5 ஸ்டெப்ஸ்ல நீங்க இதை காட்டணும். முதலாவது விஷயம் என்னன்னா ஃபேக்ட் ஃபைண்டிங், உண்மை நிலையை அறியற. ஏன் இவர் இப்படி செய்யறாருங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். அவருக்கு ஏதாவது பர்சனல் இஷ்யூ இருக்கா, உடல்நல குறைவா, இல்லாட்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்காங்கிற விஷயத்தை நாம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு நாம அவரோட நண்பர்களோ இல்லாட்டி உறவினர்களோ ஏதோ ஒரு வகையில நாம அவரோட தொடர்பாட்ட ஆக்களிலிருந்து அதை அறிஞ்சு கொள்ள வேண்டியது முதலாவது படியா காணப்படும். இதை ஃபேக்ட் ஃபைண்டிங் சொல்லுவாங்க. இது முதலாவது. ரெண்டாவது விஷயம் என்னச்சுன்னா, இது ஒரு பர்சனல் இஷ்யூ இல்லை, அவருக்கு அவரை தனிப்பட்ட பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அவருக்கு அடுத்ததா செய்ய வேண்டிய என்னச்சுன்னா வேர்பல் வார்னிங் அண்ட் கவுன்சிலிங். நீங்க as a head of the institution நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவரை கூப்பிட்டு அவருக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் படி அவர் என்னென்ன செய்து தவறுறாருங்கிற விஷயத்த அவருக்கு நினைவுபடுத்துறதும் அதை ஞாபகம் ஊட்டுறதும், அதை நீங்க தவறுறதால அவருக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் பின்விளைவுகள் என்னென்ன விஷயத்த சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. அதை நீங்க அவருக்கு வாய்மொழி மூலமாக அவரை உங்களோட அலுவலகத்துக்கு அளவிச்சு நீங்க கொடுக்கணும். இது ரெண்டாவது விஷயமா காணப்படும். மூணாவது விஷயம் என்னச்சுன்னா இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போறது. அதாவது நீங்க கொடுத்த வேர்பல் வார்னிங் அண்ட் கவுன்சிலிங் அவருக்கு பலன் அளிக்கல, அவர் தொடங்கிய அதே இதுல போறாருன்னு சொன்னா நீங்க அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா எழுத்து மூலமா அறிவிக்கிறது, ரிட்டன் வார்னிங். நீங்க ஒபிஷியலா அவரு முகவரியிட்டு அவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறது. இந்த காரணங்களுக்காக வேண்டி நீங்க இந்த இதுகளை மீறுகையில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட மீறுகையில்ங்கிற விஷயத்தை அவருக்கு நினைவூட்டி அவருக்கு ஒரு கடிதத்தை நீங்க கட்டாயம் அனுப்பணும். இது மூணாவது படியா காணப்படும். இப்படி ஒரு கடிதம் ஒன்று நீங்க பர்சனலான கடிதம் ஒன்று நீங்க அனுப்பக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா அதுல ஒரு காப்பியை உங்களோட பர்சனல் ஃபைல்ல நீங்க வைக்க வேண்டியதும் அவசியம். அதை நீங்க கட்டாயம் செய்யணும். வந்து மூணாவது ஸ்டெப்ஸ்லயும் அவர் கட்டுப்பாடலன்னு சொன்னா நீங்க அடுத்தது செய்ய வேண்டியது என்ன, அடுத்தது என்னன்னு சொன்னா உங்களோட மேலதிகாரிக்கு நீங்க அறிவிக்க வேண்டியது உங்களோட கடமையா காணப்படும். அதாவது சோனல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் DEக்கு நீங்க அறிவிக்கணும். இப்படி இன்ன நபர் இன்ன ஆசிரியர் நான் இந்த ஆக்ஷன் எடுத்திருந்தும் அவர் இன்னும் அந்த அதே செயற்பாடு தொடர்ச்சியை செஞ்சு கொண்டிருக்காருங்கிற விஷயத்த அவருக்கு எழுத்து மூலமா அறிவிக்க வேண்டியது உங்களோட கடமையா காணப்படும். அது 4வது ஸ்டெப்பா காணப்படும். அப்படி நீங்க 4வது ஸ்டெப்பு போகக்குள்ள என்னன்னு சொன்னா உங்களோட லாக் புக் என்ட்ரி, அடுத்தது அவர் அட்டெண்டன்ஸ், இது இப்படியான ஆவணங்கள், அதாவது நீங்க சொல்ல அந்த விஷயம் அந்த ஆசிரியர் இந்த செயற்பாடுல ஈடுபடுறாருங்கிற விஷயத்துக்கான ஆதாரங்களையும் நீங்க அந்த லெட்டரோட சேர்த்து அனுப்ப வேண்டியது அவசியம். அப்ப இது 4வது ஸ்டெப்பா காணப்படும். படி 5, அதாவது ஸ்டெப் 5 என்னன்னு சொன்னா உரிய ஆசிரியர் தொடர்பா உங்களுக்கு உங்களோட மேலதிகாரி தார பணிப்பின் பேர்ல, அதாவது அனுமதியின் பேர்ல நீங்க டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு போகலாம். இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட்ல தொகுதி 2ல காணப்படுற
விடயங்களுக்கு அமைவாக இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுக்கு போகலாம். அப்ப இந்த 5 விடயங்களையும் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியம். இந்த 5 விடயங்களையும் மென்ஷன் பண்ணி காட்ட வேண்டியது அவசியம். கேஸ் ஸ்டடியில இது ஒரு எக்ஸாம் ஆன்சர் டெம்ப்ளேட். ஆனா உண்மையா என்ன இப்படித்தான் எழுதணும்னு சொல்லி எந்த இடத்துலயும் இருக்காது. ஆனா அவங்க எதிர்பார்க்கறது அந்த பிரின்சிபல் ஆன்சர்ங்கிற விஷயம் இதை. இந்த ஆன்சர் கட்டாயம் நீங்க எழுத வேண்டியது அவசியம். இதைத்தான் எக்ஸாமினர்ஸ் எதிர்பார்க்காங்க. உங்களோட பிரின்சிபல் மைண்ட் செட் சொல்ல விஷயத்த இங்கதான் அவங்க அசஸ் பண்றாங்க. எனவே இதை நீங்க கட்டாயம் கவனமாக இந்த பேப்பர்ல மட்டும் நீங்க கடும் கவனம் கன்சிடரேஷன் கூட எடுத்து இதை நீங்க செய்ய வேண்டியது அவசியம். இது தொடர்பா நாம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்கள் அது இருக்க முடிச்சுன்னா தொடர்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் அதை மேலும் விளங்கப்படுத்துறதுக்கு விரும்புறேன். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கிறேன். நன்றி.